ஓடிவிடும். உங்களுடைய உள்ளத்தில் இந்த ரஹம், அந்த ரஹ்மத்தை, அந்த இரக்கமான அந்த குணத்தை எல்லாம் வைத்திருக்கிறார். அதனால்தான் மக்கள் உங்களோடு இருக்கிறார்கள். அந்த பண்பை நாங்கள் பேண வேண்டும். யார் இருந்தாலும் சரி அவர்களை மன்னிக்க வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளையுடைய அந்த பிரச்சனையில், அந்த குற்றச்சாட்டில், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் வரக்கூடிய அந்த தவறான குற்றச்சாட்டில் அந்த மிஸ்தாஹ் பின் அஸாஸா ரலியல்லாஹு அவர்களுடைய பாவத்தை மன்னிக்காமல் அவர்களுக்கு நான் இனிமேல் உதவி செய்ய மாட்டேன் என்று அவர்கள் சொன்ன வாக்குறுதி அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படவில்லையா அபூபக்கரே? அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான். நீங்களும் மற்றவர்களுடைய பாவத்தை மன்னியுங்கள். சக மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் இதெல்லாம் மன்னித்து விடுங்கள். அந்த பாவத்தை முழுமையாக உள்ளத்திலிருந்து மறைத்து மன்னித்து அவர்களை சிரித்த முகத்தோடு அவர்களிடம் பேசுங்கள். இந்த மாதிரி ஒரு குணம் ஒரு முஃமினுக்கு மட்டும்தான் இருக்கும். வேற எந்த ஒரு அடியானுக்கும் இருக்காது. அல்லாஹ் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அப்ப நான் மறுமையில் அதிகமான நன்மை தரக்கூடிய ஒரு இபாதத், ஒரு அமல் இந்த அல்லாஹ் இந்த நற்பண்புகள் தான், இந்த நல்ல ஒழுக்கம் தான் அல்லாஹ் நம்மிடத்தில் அதை நான் எதிர்பார்க்கின்றான். இந்த ரமலான் மாதத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் இதுதான். நாம் நம்முடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு முன்மாதிரி எடுத்துக்கொண்டு நல்ல பண்புகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் கடைபிடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள், செய்த செயல்கள் எல்லா அமல்களும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவாக நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்தால் கண்டிப்பாக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் சொர்க்கத்தை தந்து ரசூலுல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவார். இன்ஷா அல்லாஹ். ரஹ்மான் மன்னுடைய பாவத்தை மன்னிப்பானாக. ஆமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஒரு சின்ன அறிவிப்பு இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் தஜ்வீத் படிப்பதற்காக ஒரு நல்ல இலகுவான வார்த்தையில் இலகுவான சட்டத்தோடு அந்த தஜ்வீதோட சட்டங்கள், அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய உதாரணங்களை கொண்டு தமிழ் மொழியில் என்னுடைய முதல் முயற்சி, முதல் புத்தகம் எளிய தஜ்வீத் என்ற புத்தகம் தான். இதனுடைய மேற்பார்வை எழுதக்கூடிய ஆசிரியர் ஹாஃபிஸ் ஜாஃபர் அலி சித்திக் உமர் மதனி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் பார்த்து, அதற்கு மேற்பார்வை பார்த்து ஷேக் பஷீர் குர்தோசி அவர்கள் தான் பார்த்து இந்த மூணாவது மேற்பார்வை பார்த்து அதுக்கப்புறம் அவர்களுடைய பதிப்பகம் அஹ்லுஸ் சுன்னah மதீனம் பதிப்பகம் தான் வெளிவந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் படிப்பதற்கு